4:30 மணில இருந்து கிட்டத்தட்ட 9 மணி வரை ஒரு டீ கடையில உட்காந்துருக்கோம். போன் எடுக்கல அவங்க. ஒரு டீ கடையில உட்காந்துடலாம், அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்மளை பார்த்து நிறைய பேர் வருவாங்க, நம்மளை பார்த்து பேசுறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு. அது ஒரு நல்ல மூமெண்ட் தான், நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எதா இருந்தாலும் அளவுக்கு மீறும் ஒரு இதா இருக்கும்ல. சென்னை நம்மளை புதுசா பாக்குறாங்க, டக்குனு ஒருத்தவங்க வந்து கட்டி பிடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே இருக்கும். ஒளிஞ்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி நானே ஒன்று ஒளிஞ்சு நின்றோம், டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தோம் நாங்க, தலை காட்ட முடியாம. அதுக்கப்புறம் நம்மளை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் உங்க சப்ஸ்கிரைபர் தான், என்னாச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொன்னோம், இந்த மாதிரி ப்ரோ, அவர் கொஞ்சம் தன்மையா பேசினார். இந்த மாதிரி ப்ரோ, இந்த மாதிரி வந்தோம், எங்களை இந்த மாதிரி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க நம்ம ரூம் போவோம், நீங்க ரெஃபரன்ஸ் ஆயிட்டு, ரொம்ப நாங்க நைட் ட்ரெஸ்ஸோட தான் போயிருந்தோம், ரெஃபரன்ஸ் ஆயிட்டு அவங்களை ஆஃபீஸில் இறக்கி விடுறேன். சென்னையில நம்புறதும் தெரியல, யாரும் நம்புறதும் தெரியல நமக்கு. அந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கு. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட ப்ரோ என் ஐடி கார்டை காமிச்சாரு, அவர் ஐடி கார்டை காமிச்சாரு. அவர் ஏதோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே. அதோட போனதுக்கு அப்புறம் அவர் நல்ல ஜென்யூனா அங்க அவங்க பசங்க இருந்தாங்க, எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு 1 hour அங்க வாடி ஒரு போன் ஆன் பண்ணிட்டு, அப்புறம் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த சேனல்ல எங்களை கூப்பிட்டு வந்துட்டீங்களா, சாரி ப்ரோ பாப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்க எதுவும் பெருசா எடுத்துக்கல, சரி ஒரு யதார்த்தமா நாங்களும் எடுத்துக்கிட்டோம். இதோ ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பேச முடியாது இல்லையா. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் சண்டை போட முடியாது இல்லையா. அதோட சரி நான் போய் கடைசியில ஆஃபீஸ்க்கும் போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, நல்லா கேளுங்க. என்ன சொல்லி கூப்பிடுறாங்க, உங்களுக்கு ஆடிஷன் கிடையாது, உங்களுக்கு ஆடிஷன் இல்லை, நீங்க டைரக்டா போறீங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நமக்கு நடிக்க தெரியாது சீரியஸாவே. அதோட சரி நம்ம போயாச்சு. போனா நம்மள மாதிரி நிறைய கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக உள்ள கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க, கம்மியாக உள்ள கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க. அந்த ஷோவை பொறுத்தளவுக்கு ரேண்டமா யாருனாலும் அந்த ஷோல கலந்துக்கலாம். இப்போ கீழே யதார்த்தமா போறாங்க, கீழே ஒரு ஃபிளெக்ஸ் வச்சிருக்காங்க, அந்த ஃபிளெக்ஸை பார்த்துட்டு மேலே வந்தா கூட வரலாம். அந்த மாதிரி இடத்துல நம்மளை போய் உட்கார வச்சிட்டாங்க. எங்களை உட்கார வச்சது பெரிய மேட்டர் கிடையாது, பட் எங்களை சொல்லி கூப்பிட்டது வேற. அதோட இவன் தான் சொல்றான், இவன் ரொம்ப பொறுமையா இருப்பான். அப்போ அவன் சொல்றான், சரிடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம பண்ணிட்டு போயிடுவோம், நடிச்சுட்டு சாரி நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். வர்றாரு, ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிருங்க, நடிச்சு காட்டணும் நீங்க அப்படின்னு. அதோட நாங்கள் தான் நடிக்க தெரியாதுன்னு சொன்னோமே, ப்ளீஸ் சார் நடிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம், நடிக்கிறோம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம். அதோட எங்கள் டர்ன் வருது, நாங்கள் உள்ளே போய் நடிக்கிறோம். நாங்கள் 2 வார்த்தை தான் சொன்னோம், ஏதோ 2 வார்த்தை சொன்னோம். 2 வார்த்தை சொன்னோடனே ஜட்ஜு இல்லை இப்படி சொல்லிட்டார். அதோட ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதோட நாங்கள் வெளியே போயிட்டோம். வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் சைலண்ட்டாக உட்காந்துருந்தோம். உட்காந்ததுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பசங்களா, நாங்கள் 3 பேரும். அதோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி இது ஒத்து வராது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரிடா வந்துட்டோம், நமக்கு அப்போ பெரிய ஏர்னிங்ஸ்லாம் இல்லை. அதை நாங்கள் போய் கேட்டோம், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு சரியாக வராது, உங்களை தப்பு சொல்லலை, நாங்கள் எங்களுக்கான டிக்கெட்டு காசு மட்டும் கொடுத்துருங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது 400 அனுப்பி விட்டாருண்ணா. ஆமாம், ஏன் ப்ரோ 400 கேட்டேன். ட்ரெயின் டிக்கெட்டு அது 2 பேருக்கு தான் தர முடியுமா, கூட வந்தாலும் தர முடியாதான். ட்ரெயின் டிக்கெட் 400 அனுப்பி விட்டார். அதோட அங்கேயே எனக்கு கோவம் வந்துருச்சு. அதோட நான் அங்கேயே கத்திட்டு இது பண்ணிட்டு வந்தாச்சு. வெளியே வந்து நம்ம ஒரு வேகத்தில் உன்னையெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி கண்ணெலாம் கலங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அதோட ஃபர்ஸ்ட் டைம் இதாகிடுச்சு. உன் சேனல்லே சோழியை முடிக்கிறேன் அப்படி ஒன்று கத்திட்டு வந்துட்டேன் நான். அதோட பசங்க தான் வேணாண்டா நம்ம வளரணும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தானுங்க.